சட்டவிரோதமாக வெளிநாட்டினரை மலேசியாவுக்கு கடத்திய இருவரை கிளந்தான் காவல்துறையினர் கைது செய்தனர். கிளந்தான் ஜெலியில் உள்ள சாலையில் சந்தேகத்திற்குரிய டொயோட்டா வெல்ஃபேர் வாகனத்தை சோதனையிட்ட போது 15 வெளிநாட்டினருடன் 2 உள்ளூர் ஆடவர்களும் இருந்ததாகவும், சம்பந்தப்பட்ட 15 வெளிநாட்டினரிடம் எந்தவோர் ஆவணங்களும் இல்லாதது சோதனையில் தெரிய வந்த நிலையில், அவர்களையும் உடன் இருந்த 2 உள்ளூர் வாசிகளையும் கைது செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 31 வயது மற்றும் 24 வயதுடைய உள்ளூர் வாசிகள் இருவரும் இன்று பாசிர் மாஸ் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக கொண்டு வரப்பட்டனர். இந்நிலையில் தங்கள் மீதான குற்றத்தை மறுத்து அவர்கள் ஜாமீன் கோரிய நிலையில் அவர்களின் ஜாமீன் மனுவை ரத்து செய்து தடுப்பு காவலை நீட்டிக்க பாசிர் மாஸ் செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டது. சம்பந்தப்பட்ட 15 பேரில் 10 ஆண்களும் 5 பெண்களையும் மேல் அதிக விசாரணைக்காக கிளந்தான் மாநில குடிநுழைவுத்துறையிடம் ஒப்படைக்கும்படியும், அடுத்த ஜூலை 24ஆம் தேதி விசாரணையை தொடர்வதாகவும் பாசிர் மாஸ் செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைநகர் கோலாலம்பூரில் பாதுகாப்பு அம்சங்கள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக கோலாலம்பூர் காவல்துறை தலைவர் டாக்டர் ரூஸ்டி முகமது ஈசா உறுதி அளித்துள்ளார். கடந்த 4 நாட்களில் பிரிக்ஃபீல்ட்ஸிலும் செராஸிலும் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்களின் அடிப்படையில் கோலாலம்பூர் பாதுகாப்பற்ற பகுதியாகி விட்டதாக வெளிவரும் செய்திகளில் உண்மை இல்லை என்று அவர் வலியுறுத்தினார். செராஸில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 சரவாக்கியர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும், கள்ளக்கடத்தல் நடவடிக்கையின் காரணமாக அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும், பிரிக்ஃபீல்ட்ஸில் துப்பாக்கிச் சூட்டுக்கு முன் விரோதம் காரணம் என்றும், இது 2 குண்டர் கும்பலுக்கும் தனி நபர்களுக்கும் ஏற்பட்ட அத்துமீறல் என்பதால் பொதுமக்கள் இது குறித்து பீதி அடைய வேண்டாம் என்றும் டாக்டர் ரூஸ்டி முகமது ஈசா கேட்டுக் கொண்டார். சம்பந்தப்பட்ட 2 துப்பாக்கிச் சூடு சம்பவங்களில் ஈடுபட்டவர்களை காவல்துறை விரைந்து கைது செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். தம்மை சிறையில் அடைத்ததற்காக தாம் பழி வாங்குவதாக சிலர் நினைக்கிறார்கள் என்றும், ஆனால் யாரையும் சிறையில் அடைப்பதற்கு தாம் விரும்பவில்லை என்றும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நினைவூட்டியுள்ளார். நாட்டின் வளத்தையும் மக்கள் பணத்தையும் சூறையாடியவர்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கும்படி சம்பந்தப்பட்ட அரசு துறைகளுக்கு வலியுறுத்தி வருவதாகவும், ஆனால் தனிப்பட்ட நபரை கை காட்டி அவர்களுக்கு எதிராக செயல்படுங்கள் என்று தாம் யாரையும் வலியுறுத்தியது கிடையாது என்றும் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் திட்டவட்டமாக தெரிவித்தார். ஊழல் செய்த அரசியல் தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள், பெருநிறுவன முதலாளிகள், தொழில் அதிபர்கள் என ஆளுமை மிக்க பலரின் மீதான ஊழல் புகார்களையும் பண மோசடி வழக்குகளையும் முழுமையாக வெளியிட வேண்டும் என்றும், விசாரணையில் இருக்கும் வழக்குகளை முறையாக முடிக்கும்படியும் தாம் வலியுறுத்தியதால் தமக்கு ஆதரவளித்த பலரும் தம்மை விட்டு விலகியதாகவும், தமக்கான ஆதரவை மீட்டுக் கொள்வதாகவும் தெரிவிக்கின்றனர். உண்மையில் தாம் யாரையும் அப்படி நினைக்கவில்லை என்றும், ஊழல்வாதிகளை அடையாளப்படுத்தி அவர்களை சட்டம் என்ன செய்யவிருக்கிறதோ செய்யட்டும் என்று அமைதியாகவே இருப்பதாகவும் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். தலைநகரில் தேசிய குடிநுழைவுத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் போலி கடப்பிதழை தயாரிக்கும் கும்பலைச் சேர்ந்த பாகிஸ்தான் ஆடவர் ஒருவரையும், உள்ளூர் ஆடவர் மற்றும் ஒரு பெண்ணையும் கைது செய்தனர். கோலாலம்பூர் ஜலான் ஈப்போ சாலையில் நேற்று காலை 11 மணி முதல் மாலை 6 மணி வரை இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக தேசிய குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குனர் டாக்டர் ஜகாரியா ஷாபான் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட 2 உள்ளூர் வாசிகளில் ஒருவர் அரசு ஊழியர் என்றும், மற்றொருவர் தனியார் நிறுவன மேலாளர் என்றும் தெரிய வந்துள்ளது. சோதனையின் போது இலங்கை, மியான்மர், வியட்நாம், இந்தோனேசியா, கானா, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், சிரியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 101 போலி கடப்பிதழ்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சந்தேக நபரான பாகிஸ்தான் ஆடவர் அலுவலகத்தின் வாகனம் நிறுத்தும் இடத்தில் உள்ள டொயோட்டா வெல்ஃபேர் வாகனத்தில் மறைந்திருந்த நிலையில் அவரையும் கைது செய்திருப்பதாக டாக்டர் ஜகாரியா ஷாபான் கூறினார். உணவுப் பொருட்களில் போதைப் பொருள் கலப்படங்கள் அதிகரித்துள்ளதாக பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலீகா முஸ்தபா தெரிவித்துள்ளார். முக்கியமாக மின் சிகரெட்டுகள் மூலமாக போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாகவும், மின் சிகரெட்டுகளின் திரவத்தில் போதைப் பொருள் கலக்கப்படுவதாகவும் டாக்டர் ஜலீகா முஸ்தபா தெரிவித்தார். இந்த கலப்படத்தை தடுக்க KL ஸ்ட்ரைக் போர்ஸ் எனும் சிறப்பு தனிப்படையை உருவாக்கவிருப்பதாக ஜலீகா முஸ்தபா கூறினார். KL ஸ்ட்ரைக் போர்ஸ் எனும் சிறப்பு தனிப்படையில் தலைநகரில் உள்ள அனைத்து அமலாக்க நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், உள்ளூர் சமூக பொது சுகாதார நிபுணர்கள் அடங்கியிருப்பார்கள் என்றும்,
காவல்துறையின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவுடன் இணைந்து கேஎல் ஸ்ட்ரைக் போர்ஸ் எனும் சிறப்பு தனிப்படை செயல்படும் என்றும் டத்தஸ்ரீ டாக்டர் ஜலிகா முஸ்தபா கூறினார். மலாக்காவில் உள்ள ஒரு கோயிலுக்கு சொந்தமான 50,000 வெள்ளி நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கோயில் தலைவரையும் செயலாளரையும் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC கைது செய்துள்ளது. கடந்த மாதம் சம்பந்தப்பட்ட கோயில் நிர்வாக உறுப்பினர்களிடமிருந்து இது தொடர்பாக புகார் கிடைத்ததும் மலாக்கா மாநில லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் விசாரணையை மேற்கொண்டதாகவும் நேற்று காலை 11:45 மணிக்கு கோயில் தலைவரும் செயலாளரும் கைது செய்யப்பட்டதாகவும் மலாக்கா மாநில லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் இயக்குனர் ஆடி சுபியான் ஷபி தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட இருவரும் 61 வயது மற்றும் 74 வயதுடைய முதியவர்கள் என்பதால் இன்று ஆயர்க்ரோ மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அவர்கள் ஜாமீன் கோரிய நிலையில் அவர்களின் ஜாமீன் மனுவை ரத்து செய்து ஜூன் 23ஆம் தேதி வரையில் தடுப்பு காவலில் வைக்கும்படி ஆயர்க்ரோ மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இருவரும் கடந்த ஆண்டு கோயில் பொது நிதியான 50,000 வெள்ளி பணத்தை நிர்வாகத்தின் அனுமதி இன்றி தனிப்பட்ட செலவுக்காக பயன்படுத்தி இருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று ஆடி சுபியான் ஷபி கூறினார். விற்கப்படாத சுமார் 3000 சொத்துகளுக்கு 5 விழுக்காடு வீட்டு வசதி தள்ளுபடியை அனைத்து வாங்குபவர்களுக்கும் விரிவுபடுத்த பினாங்கு அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இந்த 5 விழுக்காடு இந்திய முஸ்லிம்களுக்கு மட்டுமே என்று முன்னர் அறிவித்து அது சர்ச்சையானது குறிப்பிடத்தக்கது. இந்த சலுகை இன்று முதல் 1 வருடம் நீடிக்கும் என்று பினாங்கு முதலமைச்சர் சவுகோ நியோ கூறினார். கடந்த ஆண்டு நிலவரப்படி இது போன்ற 2796 வீடுகள் இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். பிரிக்ஃபீல்ட்ஸ் மற்றும் செராஸில் 2 மரண துப்பாக்கிச் சூடுகள் நடந்த போதிலும் தலைநகரில் பாதுகாப்பு கட்டுப்பாட்டிலும் சூழல் அமைதியாகவும் இருப்பதாக தேசிய காவல்துறை தலைவர் தான்ஸ்ரீ ரசார்டின் ஹுசேன் இன்று தெரிவித்தார். மக்கள், குறிப்பாக தலைநகரில் உள்ளவர்கள் கவலைப்பட வேண்டாம் என்று வலியுறுத்திய அவர் 2 சம்பவங்களும் குழு போட்டி காரணமாக நடந்ததாக நம்பப்படுகிறது என்றும் அவர் கூறினார். தலைநகரில் பாதுகாப்பு கட்டுப்பாட்டில் இருப்பதால் மக்கள் பீதி அடைய தேவையில்லை என்றும் அவர் கூறினார். இருப்பினும் கோலாலம்பூர் படை மற்றும் பிற கூறுகள் மூலம் காவல்துறை ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தி நடவடிக்கைகளை அதிகரிக்கும் என்று அவர் தெரிவித்தார். மலேசிய வன்னியர் நலன் அபிவிருத்தி சங்கத்தின் 24ஆம் பொதுக்கூட்டம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கில்லான் லட்சுமண மண்டபத்தில் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் ஓம்ஸ்பா தியாகராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அண்மையில் காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதலில் பலியானவர்களுக்கும் பேரா கெரிக்கில் பலியான 15 உப்சி மாணவர்களுக்கும் இந்தியாவின் அகமதாபாத் விமான விபத்தில் பலியானவர்களுக்கும் மற்றும் சங்கத்தைச் சேர்ந்த கோ எல்லப்பன், மூத்த உறுப்பினர் ராஜு ஆகியோருக்கும் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓம்ஸ்பா தியாகராஜன் பேசுகையில், மலேசிய வன்னியர் நலன் அபிவிருத்தி சங்கத்தின் கீழ் தோற்றுவிக்கப்பட்ட சத்திரியர் பொருளாதார தொழில் முனைவோர் கூட்டுறவு கழகத்தின் அறிமுக விழா இவ்வருடத்தில் வெகு விமர்சையாக நடைபெறும் என்று தெரிவித்தார். மேலும் புக்கிட் திங்கியில் அமைந்துள்ள சங்கத்தின் கட்டிடத்திற்கு மாற்றாக புதிய கட்டிடம் அடையாளம் காணப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழ் வளர்ச்சிக்கும் தமிழ் பள்ளிகளின் முன்னேற்றத்திற்கும் வித்திடும் வகையில் சங்கத்தின் சார்பில் அனைத்து வட்டார பொறுப்பாளர்களும் அதற்கான வேலைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் தொலைந்து போன தோட்டப்புற வாழ்க்கை எனும் நூலை எழுதி வெளியீடு செய்த தொக்கு குரு ஆசிரியர் ஓதுவார் முனியாண்டியின் முயற்சியையும் தமிழ் மீது அவர் கொண்ட பற்றையும் மனம் நெகிழ்ந்து ஓம்ஸ்பா தியாகராஜன் பாராட்டினார். சாதிக்க வயது ஒரு தடையில்லை என்பதை தமக்கு பறைசாற்றிய தொக்கோகுரு அவர்களை இளம் சமுதாயம் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நிகழ்வினை சங்கத்தின் பொதுச் செயலாளர் ப. தவசீலன் சிறப்பாக வழிநடத்தி அனைவரின் பாராட்டுதலையும் பெற்றார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.